வணக்கம். நான் சரவணகுமார். ஆபரணா கிரியேட்டிவ்ஸ் ஃபவுண்டர். ஆபரணா கிரியேட்டிவ்ஸ்னு பேர் வச்சிருக்கோம். எதுக்கு வச்சோம் அப்படின்னா, நாங்க செய்ய போறது ஆபரணங்கள். அதனால நாங்க எங்களோட கம்பெனிக்கு ஆபரணா கிரியேட்டிவ்ஸ்னு வச்சுட்டோம். ஆரம்பிச்சுட்டோன்றதுனால நாங்க எல்லா பொருளையும் வச்சு ஆபரணங்கள் பண்ணணும்னு சொல்லி நாங்க நினைக்கலைங்க. அதாவது நாங்க செய்ற அந்த பொருள், அந்த ஆபரணம் கட்டாயமா மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது அப்படின்றத நோக்கத்துல நாங்க மொத்தமாவும் 100% ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸா மெட்டீரியல் எடுத்து ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிச்சோங்க. முதல் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்னமெண்ட் இந்த கான்செப்ட்ல தான் நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். இது ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுதுங்க. இது முழுக்கவுமே ஆபரணங்களுக்கோசரம் தான் முதல்ல ஆரம்பிச்சோம். இப்போ வந்துட்டு ஆபரணங்கள் மட்டுமே இல்லாம நிறைய வரலாற்று பொருட்களை மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டு இருக்கோம். இசைக்கருவிகளை மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஆபரணங்களோட சேர்த்த அதோட வரலாறு நீட்சிகளை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இந்த ஆபரணங்களுக்கு தேவையான பொருள்களை கலெக்ட் பண்ற அந்த பயணங்கள்ல நிறைய வரலாற்று செய்திகளை சேகரித்து பப்ளிக்கிட்ட கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஈகோ சம்மந்தப்பட்ட இயற்கை சார்ந்த விஷயங்களை ஜனரஞ்சகமான மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். இதனால நாங்கள் நிறைய என்ஜிஓஸ் கிட்ட சேர்ந்து வேலை செய்கிறோம். கவர்மெண்ட்டோட சில ப்ராஜெக்டில் வேலை செய்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பயணத்தில் நாங்கள் மட்டும் பயணிடலைங்க. எங்களை சுற்றி இருக்கிற சில மக்களும் சேர்ந்து பயணிச்சோம். விலங்குகளுக்கும் பயனடைகிற மாதிரி, நுண்ணுயிர்களுக்கு பயனடைகிற மாதிரி சில வேலையெல்லாம் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். ஆபரண கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, இதோட ஆரம்பங்கள் வந்துட்டு என்னோட சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடுச்சுங்க. 13 வயசில் நான் வந்துட்டு ஒரு ஓவியனாக ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஓவியன் ஆகிறதுக்கோசரம் அதுக்கான பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அந்த பயிற்சி காலத்தில் போன்சாய் மரங்களையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். 14 வயசில் நான் போன்சாய் மரங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த போன்சாய் மரங்கள் வளர்க்குற ஜேர்னி வந்துட்டு இன்னைக்கு வரைக்குமே என்கிட்ட இருக்குது. அந்த வளர்க்க ஆரம்பிச்சது, அது சார்ந்த நண்பர்களை பேசுனது எல்லாமே இது வரைக்குமே இந்த ஆபரணா கிரியேட்டிவ்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு உந்துதலாக இருந்ததுங்க. அந்த ஓவியனாக இருந்து நான் வந்துட்டு பள்ளி முடிச்சுட்டு என்னோட படிப்பையெல்லாம் முடிச்சுட்டு வானியற்பியலில் தான், அதாவது வானியலில் தான் எடுத்து பாடமாக படித்தேன். வானியலில் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு ஒரு நிறைவே இல்லாமல் இருந்தது. ஆனால் நான் விரும்பி படித்த பாடம் தான், ஆனால் நிறைவாக இல்லாமல் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு சீசனில் வந்துட்டு வானியலுக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லைன்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க, சம்பாதிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனாலும் எனக்கு வானியலை விரும்பி அதில் நான் ஆய்வு மாணவனாகவும் போனேன். அந்த ஆய்வு மாணவனாக இருக்கிற காலத்தில் எனக்கு வந்துட்டு என்னோட பழைய ஓவியனாக இருக்கணுன்ற ஆசைப்பட்டு எல்லா வேலையும் குவைட் பண்ணிவிட்டு நான் முழு நேர ஓவியனாக மாறிட்டேன். முழு நேர ஓவியனாக மாறி எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போய் மக்கள் அந்த ரயிலில் ஏற இறங்குற மக்களை வந்துட்டு உட்காந்து வந்து அவங்களோட முகங்களை பார்த்து வரைகிறது என்னோட முழு நேர வேலையாகவே இருந்தது. அதாவது அது சம்பாத்தியமா இல்லை நான் வேறு எதுக்கையாவது எய்ம் பண்ணி பண்ணனா எதுவுமே கிடையாது. நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு ஓவியம் வரைகிறவனா இருந்தேன். அது ஒரு கொஞ்ச நாளுக்கு பின்னாடி பொருளாதார சிக்கல் வரும்போது நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ் வேலை தான், நல்ல வேலையில் தான் இருந்தேன். அந்த வேலையிலையும் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. போர் அடிக்க ஆரம்பித்து நான் வந்துட்டு முழு நேரமாக ஒரு ஆய்வு மாணவனாக திரும்பி என்னை மாற்றிட்டேன். ஆய்வு மாணவனாக இருந்தால் வானியல் சார்ந்த ஆய்வுக்கு தான் இருந்தேன். அதுக்கு இந்திய அளவில் எனக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அதாவது 2005 உலகம் இயற்பியல் ஆண்டாக கொண்டாடும்போது இந்தியாவில் 100 இளம் விஞ்ஞானிகளை செலக்ட் பண்ணாங்க. அந்த 100 இளம் விஞ்ஞானிகளை தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகப்பட்டேன். நானும் ஒருத்தன் தான். அந்த அப்போது நான் போய் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் பார்த்தோம். யார் யாருன்னா இப்போது பெரிய ப்ரொஃபைலில் இருக்கிறவங்கலாம் அப்போது இருந்தாங்க. டைஃபாக், புறா அப்படின்றதெல்லாம் அப்துல் கலாம் சார் 2020 மிஷன் அப்போ தான் பேசிகிட்டு இருந்தார். அந்த பேசிட்டு இருந்தது. அப்புறம் பயோடீசலை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்த காலம் அது. அந்த காலத்தில் நானும் அந்த ப்ராஜெக்டில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு அந்த ப்ராஜெக்டில் போய் சேர்ந்தேன். தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த ப்ராஜெக்டை இந்தியன் கவர்மெண்ட்டை கைவிட்டுட்டாங்க. 2 விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி இருந்தது. ஒன்று, பொருளாதார ரீதியாக நான் எதையாவது அச்சீவ் பண்ணணும். 2வது, நான் இருக்கிற சமூகத்தில் நான் யாருன்னு தெரியணும். அதுக்கோசரம் நான் திரும்பி ஓவியனாக மாறினேன். ஓவியனாக மாறி வேலை செஞ்சுட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை, ஒரு ஓவியனாக வேலை, இந்த வேலையெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது திடீரென்னு 2002 ஒரு மிகப்பெரிய விபத்துன்னா அது விபத்து கிடையாது. ஓவியனாகவும் ஒரு ஆய்வு மாணவனாகவும் ஒரு ஆஃபீஸ் வேலையாகவும் செஞ்சு இருந்ததுனால மூளையில் இருக்கிற நரம்புகள் செயலிழந்து செல்கள் செயலிருந்து எனக்கு பக்கவாதம் வந்துச்சு. இந்த பக்கவாதம் ஏறக்குறைய 1.5 வருஷம் என்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அதாவது புரட்டியெல்லாம் போடலைங்க, நான் புரண்டாமல் ஒரே இடத்துல தான் இருந்தேன்.
ஒரு வருஷம் ஒரே ஒரு பெட் தான் எனக்கு இருந்தது. மேலே பார்த்தா சீலிங் ஃபேனு தெரியும், கீழெல்லாம் பார்க்கவே முடியாது. அது மட்டும்தான் இருந்தது. அப்போது நான் வாசித்த புத்தகங்கள் தான் இதுக்கு மேலே இருக்கிற அதுக்கு இந்த 12 வருஷமாக என்னோடய வாழ்க்கையை மாற்றின புத்தகங்களாக இருந்தது. அது கொஞ்சம் அந்த உடம்பு சரியில்லாமல் போனது சரியாகி, ஓவியனாக இருந்த என்னால் வந்துட்டு வரைய முடியாதுன்றதுனால என்ன நானே வந்துட்டு புகைப்படத்துக்கு மாற்றிக்கிட்டேன், ஃபோட்டோகிராஃபிக்கு மாற்றிக்கிட்டேன். ஃபோட்டோகிராஃபிக்கு மாற்றிட்டு பின்னாடி திரும்பி நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ட்ராவல் எப்படி இருக்கும்னா, ஒரு நாள் ஏதோ ஒரு பெரிய சிட்டியில் இருப்பேன், அடுத்த நாள் ஒரு காட்டில் இருப்பேன், அடுத்த நாள் ஒரு கிராமத்தில் இருப்பேன், அடுத்த நாள் திரும்பி ஒரு சிட்டிக்கு போயிடுவேன். இந்த மாதிரி 4 மாதம் வீட்டுக்கே வராமல், வீட்டுக்கு இருக்கிற கம்யூனிகேஷனே சுத்தமாக என்கிட்ட கிடையாது. அப்போது எதுவுமே கிடையாது, செல்ஃபோன் இல்லை, லெட்டர் எழுத மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஊராக சுற்றிட்டே இருந்தேன். அப்போது கிடைத்த அந்த அனுபவங்களை வச்சு நான் என்ன பண்ணேன்னா, இனிமேல் அப்படி நான் ட்ராவல் பண்ணது வந்து ஒரு 3 வருஷம் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அந்த அனுபவங்களை வச்சு நான் ஒரு சுயமாக ஒரு தொழில் பண்ணணும்னு ஆரம்பித்து, இந்த முன்னே வளர்த்துட்டு இருந்த போன்சாய்களை வந்து முழு நேரமாக போன்சாய் மரங்களை வளர்க்க ஆரம்பித்து உலகம் முழுக்க சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். ஓட்டு போன்சாய் சென்டர் பேரில் உலகம் முழுக்க போன்சாய் மரங்களுக்கான ட்ரைனிங்கு, அதுக்கான மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது, செடிங்களை சப்ளை பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஓட்டு போன்சாய்ஸ்ன்னு ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். ஓட்டு போன்சாய்ஸ் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும்போது திடீரென்னு பார்த்தா லாக்டவுன் போட்டாங்க. கோவிட் டைமில் ஒரு 1.5 வருஷம், அதாவது வீட்டை விட்டு எங்கள் வாசலை தாண்டி போக முடியாத ஒரு நிலை. அப்போ எதுவுமே கிடையாது, வீட்டில் தான் எல்லாமே இருக்கணுன்ற நிலைமையில நிறைய படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் படிச்சுட்டு இருந்தேன். நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது திடீரென்னு வந்துட்டு தேவதாசிகளை பற்றின ஒரு புத்தகம் வாசித்தேன். நான் ஒரு இங்கிலீஷ் அந்த ஒரு புக்கை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப வருஷமாக தேவதாசிகளை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன். அந்த பெரிய அளவு ரிசர்ச் கிடையாது, அந்த ரிசர்ச் பண்ணிட்டே இருந்ததுனால தேவதாசிகள் எப்படி நகையெல்லாம் அணிஞ்சாங்கன்ற ஒரு அந்த கட்டுரை இப்போ வாசிக்கும்போது தான் இந்த நகைகள் வந்துட்டு இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தேடல் வந்தது. அப்போது நாங்கள் மாற்றி யோசித்த ஒரு விஷயம் தான் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணோம். அது என்னென்னா, எல்லா தேவதாசிகளுக்குமே தங்க நகை தான் ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஆனால் அந்த தேவதாசிகள் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கோசரம் நிறைய பொருள்களை எடுத்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பட்டு நூல்லேருந்து நகைகள் செஞ்சுருக்காங்க, மரங்கள்லேருந்து டிசைனாக பெண்டெண்டெல்லாம் செஞ்சுருக்காங்க, தந்தங்களை செஞ்சுருக்காங்கன்றதெல்லாம் கேள்விப்பட்டு, நம்ம ஏன் இந்த கொரோனா பீரியடில் இதையெல்லாம் செஞ்சு பார்க்கக்கூடாது, ட்ரையல் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முதல் கட்டமாக அதை முதல்ல பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த முதல் கட்டமாக நான் அடிப்படையில் ஓவியெல்லாம் இருந்ததுனால டிசைன் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. எல்லா டிசைனும் வந்து ஒரு பென்சிலில் பண்ணுவோம், இல்லை கேடில் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அதையும் எனக்கு என்ன திடீரென்னு ஆகிப்போச்சுன்னா, ஏன் நம்ம வந்துட்டு இந்த நகைகள் எல்லாம் பண்ணுறோம், ஆபரணங்களை பண்ணுறோம், முழுக்க ஈகோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணக்கூடாதுன்னு ஒரு யோசனை வந்தது. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், முதல்ல நெல் இருக்கு இல்லைங்களா, நெல்லில் வச்சு ஒரு நெக்லஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காட்டும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நெல்லில் எல்லாம் நம்ம இது வரைக்குமே நெல் பார்த்துருக்கோம், சாப்பிட்ருக்கோம், அரிசியாக சாப்பிட்ருக்கோம், இது ஆபரணமாக மாறுது அப்படின்னும் போது அவங்க நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த உந்துதலை அப்படியே கை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், அடுத்தடுத்து அந்த கொரோனா பீரியடில் வந்துட்டு எங்கேயும் போக முடியாது இல்லைங்களா, எங்கள் ஊரில் இருந்து என்னால் நடக்க முடியும். நாங்கள் அப்போது கிராமத்துக்கு வந்துட்டேன். நடக்க முடிகிற தூரத்துலேருந்து பொருள்களை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் நாங்கள் கலெக்ட் பண்ண பொருள்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல விதைகளாக இருந்தது, மரங்களாக இருந்தது, வேர் இருந்தது. அந்த சீசனில் தான் பெண்ணையாத்தில், இப்போ எங்கள் ஊர் பக்கம் தென்பெண்ணையா இருக்கும், தென்பெண்ணையாத்தில் சில கலரான கல் கிடச்சிதுங்க. அந்த கற்களை சேகரித்தோம். இது எல்லாம் வச்சு நாங்கள் ஒரு நகைகளை செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் முதல்ல கொடுக்க ஆரம்பித்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அப்படின்னா அடுத்த தெருவாக மாறினது. அந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச பின்னாடி இதை ஒரு வெப்சைட்டாகவும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜாக ஃபேஸ்புக் பேஜாக மாற்றி அது முழுக்க ஒரு பெரிய பிஸ்னஸாக மாற்றணும். அப்போ நாங்கள் இந்த பிஸ்னஸாக தானே இருக்குது, இதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு போகும்போது அங்கே தான் எங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இது வரைக்கும் யாரும் பிஸ்னஸே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி. பிஸ்னஸ் சின்ன லெவலில் பண்ணியிருக்கலாம், பட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதில்லை. நாங்கள் தான் இந்தியாவில் முதல் ஸ்டார்ட் அப்பாக அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்னமெண்ட் என்ற கான்செப்டில் முதல்ல டாப்பிக்கை நாங்கள் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரோம். வந்த பின்னாடி எங்களுக்கு அடுத்த ஒரு சவால் இருந்தது. ஆர்னமெண்ட்டை மட்டும் பண்ணுறதா இருந்தால் விதையும் மண்ணில் மட்டும் எத்தனை நாளில் பண்ண முடியும் அப்படின்னு தேடும்போது எங்களுக்கு அடுத்தடுத்த புது பொருட்களுக்கு ஆர்டர் வருது. ஆனால் அது எந்த மெட்டீரியல் வச்சு பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த மெட்டீரியலுக்காக நாங்கள் ரிசர்ச் பண்ண விஷயம் திரும்பி என்னை பயணப்பட ஆரம்பிச்சிது. நான் எப்படி பயணப்பட்டேன்னா, ஆத்தங்கரைக்கு பயணப்படுவோம்,
அடுத்தது ஊர்களுக்கு பயணப்படுவோம். நிறைய ட்ரைபல் கிட்ட பேச வேண்டியிருந்தது. நான் ஏற்கனவே ஒரு பயணியா இருந்ததுனால எந்தெந்த பகுதியில் எந்தெந்த ட்ரைப் இருப்பாங்க, அவங்களோட உணவு பழக்கம் என்ன, அவங்களோட உடை கலாச்சாரம் என்ன, முக்கியமான இசை எப்படியே இருந்தது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க கிட்ட போய் என்னென்ன தேவையோ அந்தந்த பகுதிக்கு போய் அந்த காட்டில் இருக்கிற மக்கள் கூட பேசி அவங்க கூட உட்காந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை யூஸ் பண்ண அந்த பொருள்களை மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கு எப்படி நான் அதை கன்வெர்ட் பண்ணணும்னு ஒரு ரிசர்ச் உட்காந்து செஞ்சு இப்போ நாங்கள் செய்கிற பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட செய்கிறவங்களாம் நிறைய பேர் வந்துட்டு ஆதிவாசிகளாக தான் இருக்கிறாங்க. ஆதிக்குடிகள் அப்படின்ற வார்த்தை தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஏர்போர்ட்லேயும் மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் தான் கொண்டு வந்து விற்கிறோம் அந்த பொருளை. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ரிமோட் ஏரியாவிலேருந்து ஒரு மெட்ரோ சிட்டி வரைக்குமே எங்களோட பொருள்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு உந்துதலாக தான் அந்த கொரோனா பீரியடை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற டயத்தில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது, இந்த வியாபாரத்தை எப்படி கட்டமைக்கிறதுன்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ மளிகை கடை வைக்கிறவங்களுக்கு ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஏதோ ஒரு கசாப்படிக்கு ஒருத்தருங்க இருப்பாங்க, அழகு சாதன நிலையத்துக்கு அப்படி இருப்பாங்க. எங்களுக்கு எல்லாமே புதுசுன்னு போது நாங்கள் எப்படி விளம்பரம் பண்ண முடியும்? அந்த சீசனில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய நடிகை வந்துட்டு ஒரு கடை ஆரம்பித்தாங்க. அந்த நடிகை எங்களோட டைப் ஆனாங்க. அந்த நடிகைக்கான எல்லா பொருட்களையும் நாங்கள் ஆபரணங்களையும் செஞ்சு கொடுத்தோம். ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ல செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் அவங்களோட கடையில் வச்சு அவங்க எங்களை ப்ரமோட் பண்ணாங்க. ப்ரமோட் ஆன பின்னாடி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏறக்குறைய இருக்கிற எல்லா லாங்குவேஜ் சினி ஃபீல்டுலேயும் அவங்களோட நகைகளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதே இல்லாமல் அரசாங்கத்தோட நிறைய ப்ராஜெக்டுக்கு எங்களோட பொருள்கள் கொடுக்கப்படுது. அதாவது மரங்களில் செஞ்ச கைவினைப் பொருட்கள், விதைகளில் செஞ்ச கைவினைப் பொருட்கள்னு கொடுத்துருக்கோம். முக்கியமாக கர்நாடகா கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி நிறைய இந்த மாதிரி புது விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆரம்பத்தில் அந்த நகைகள்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நகைகள் அப்படின்னா எத்தனை டிசைன் தான் நாங்கள் உட்காந்து டிசைன் பண்ணிட்டு இருக்குது. எந்த டிசைன் பண்ணாலும் ஏற்கனவே இருக்கிற ஒரு பேட்டர்ன் நம்ம மனசில் வந்துடுது. நிறைய பேட்டர்ன் பார்க்கறதுனால அதே வருது. நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இது புதுசாக இருக்கிறது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பழைய ஸ்டைலுக்கு பார்க்கலாம், அந்த ஆன்டிக் மாதிரி எதாவது பார்க்கலாம் அப்படின்னு போனால் அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது எல்லாம் மெட்டலாக இருக்குது, தங்கமாக இருக்குது, பஞ்சலோகமாக இருக்குது, பித்தளையாக இருக்குது. ஸோ இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி முழுக்க கோயில் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா கோயிலில் மட்டும்தானே ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று இதில் மீட்டு உருவாக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது முதல்ல எங்களுக்கு கிடச்சதுன்னா சோழர்களோட அந்த மிகப்பெரிய அந்த ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும், பெருசாக இருக்கும். சோழர்கள் ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்னமெண்டெல்லாம் இருக்கும். ஸோ அவங்கள நாங்கள் ஒரு மாதிரியை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி எங்களோட எல்லா ஸ்டைலையும் நாங்கள் மொத்தமாக மாற்றிட்டோம். இப்போ எங்ககிட்ட பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோழர்களோட ஸ்டைல் நிறைய இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்துட்டு நாயக்கர் காலம் வரைக்கும் நாங்கள் அந்த ஸ்டைலையெல்லாம் கொண்டு வந்து நாயக்கர் காலத்தில் இருந்த நகையெல்லாம் இப்போ மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அந்த வரலாற்றில் இருக்கிற பொருளை கொண்டு வரதுன்னு ஆகிப்போச்சு. அதுக்கான ரா மெட்டீரியல் என்ன, எங்கே போய் தேடுறது அப்படின்னு பார்த்தா அது எங்களுக்கு வரலாற்றுலேயே கிடச்சிது. என்ன கிடச்சிது அப்படின்னா, இப்போ நீங்கள் கோயிலெல்லாம் பார்ப்பாங்க, நிறைய பேர் கோயிலுக்கு போனோன்னு சொன்னேன், கோயில் சாமி பார்ப்போம் வந்துடுவோம், அதில் இருக்கிற கல்வெட்டு பார்க்க மாட்டோம், தூண் பார்க்க மாட்டோம், அங்கே என்ன இருக்குதுன்னே பார்க்க மாட்டோம், சாமி என்ன அலங்காரத்தில் இருக்கிறான்னு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு இது எல்லாம் ஒரு வந்துட்டு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு தூணியும் பார்க்க ஆரம்பித்தோம். தூணில் என்ன ஆர்னமெண்ட் இருக்குது, அந்த ஆர்னமெண்ட்டை நம்ம என்ன மெட்டீரியல் வச்சு செய்வான்னு யோசிக்கும் போது கோயில் கட்டிடக்கலையில் வந்துட்டு நீங்கள் ஒரு 8 பொருள்களை சேர்த்து அஷ்டபந்தன இலக்கியம்னு ஒரு காம்பவுண்ட், அது ஹைலி பாண்டான ஒரு காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டை சுவாமிக்கும் பீடத்துக்கும் சென்டரில் வச்சு லாக் பண்ணுற ஒரு சிஸ்டமில் பழைய காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சிஸ்டத்தை நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது எல்லாமே ஏதோ ஒரு கலரில் தான் கிடைக்குது. நம்மளுக்கு என்ன தேவை, கலராக தேவை ஏற்படுது இல்லைங்களா? அதுக்கு நாங்கள் திரும்பி இப்போ ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். இந்த இருக்கிற எந்தெந்த கூட்டு பொருளை ஜாஸ்தி பண்ணுறது, அதிகம் பண்ணுறது, குறைவு பண்ணுறது, இது எல்லாமே ஒரு ஸ்டடி பண்ணி இது வந்துட்டு நாங்கள் இது பெருமையாக கூட சொல்லிக்கலாம். பெருமை மட்டும்தான் சொல்லிக்க முடியும். இதில் ஒரு 1000 வருஷங்களுக்கு பின்னாடி ஏறக்குரிய ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பின்னாடி அவங்க செஞ்ச ஒரு வேலையை நாங்கள் மினியேச்சராக செய்யும். அதாவது செப்பேடுகளை ஒரு உள்ளங்கை அளவுக்கு மாற்றி அந்த ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த மெட்டலை இல்லாமல் அவர் கொடுத்த அந்த அஷ்டபந்தன இலக்கியங்களை வச்சு எல்லாருக்குமே கழுத்தில் அணிகிற அணிகளானா மாற்றி கொடுத்தோம். இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கடல் கடந்த தமிழர்கள்கிட்ட எல்லாமே இந்த சோழ அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு ப்ளூம் இருக்கும் இல்லைங்களா?
அந்த அந்த கான்செப்ட்னால எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்தது. இப்போ தமிழ் பேசுகிற எல்லா உலக நாடுகள்கிட்டையும் எங்களோட பொருள் போய் சேர்ந்துருது. அது அந்த ஏசாலம் கல் செப்பேடு நிறைய செப்பேடுகளை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அப்படி மாதிரிகளாக செஞ்சு பெண்டண்டாக செஞ்சு கொடுத்தோம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய மக்கள் எங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலான பொருள்களை வந்துட்டு எங்களுக்கு மினியேச்சர் செஞ்சு கொடுங்க, இல்லை எங்களுக்கு ஒரு ஆர்னமெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ஒரு வளைவியாக செஞ்சு கொடுங்க அப்படின்லாம் சொல்லும்போது திடீரென எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, சீதை காட்டுக்கு போயிட்டாங்க. அந்த 14 வருஷம் வனவாசத்தில் என்னென்ன மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அணிகலனெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் சீதா அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வச்சு முழுக்க முழுக்க விதைகள் சார்ந்து விதைகளை மட்டும் வச்சு ஆர்னமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த விதைகள் பார்த்தீங்கன்னா யானை கொழிஞ்சி, மஞ்சாடி விதை, நெற்பவளம், இது மாதிரி நெல், கம்பு, வரகு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் நகைகளாக மாற்ற ஆரம்பித்தோம். இதில் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது நெல். ஆனால் இந்த நெற்பவளம் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நகைகளை செய்ய ஆரம்பிச்சுது. நகைகள் மீன்ஸ் ஆபரணங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இந்த நெற்பவளத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 6000-7000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அந்த நெற்பவளம் அது பைபிளில் சொல்லப்படுது, குரானில் சொல்லப்படுது, பகவத்கீதையில் சொல்லப்படுது, இந்திய சாஸ்திரங்களில் நிறைய உலகம் முழுக்க இருக்குது இந்த நெற்பவளம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இஸ்லாத்தில் பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு சில பொருள்கள் ஹராமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்துலேயுமே நெற்பவளம் யூஸ் பண்ணுவாங்க. இது கிறிஸ்டியானிட்டியில் சில பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் அவங்களுமே நெற்பவளம் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை நாங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்தது உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஜபமாலைகளை மனசில் வச்சு ஜபமாலைகளையும் செய்ய ஆரம்பித்தோம். ஜபமாலைகள்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜபமாலைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நூலில் மட்டும் கட்டி இப்படி மணியாக இருந்தது. அதை கொஞ்சம் நாங்கள் மாடர்னாக பண்ணி அதே நெற்பவளம் தான். நெற்பவளம் ஜபமாலைகள் வந்துட்டு நெற்பவளத்தில் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் நெற்பவளத்தில் தான் செஞ்சு கொஞ்சம் டிசைனாக செஞ்சு கொடுத்ததுனால அடுத்து எங்களுக்கு வந்துட்டு இந்த தமிழ் பேசுகிறவங்க ராஜேந்திர சோழனை கொண்டாடுற மாதிரி அடுத்த மக்கள் வந்துட்டு சர்ச்சில் இருக்கிற மக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, நெற்பவளத்தை வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இப்போது தமிழ் பேசாத மக்கள்கிட்டையும் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த ஆபர்னா கிரியேட்டிவ்ஸ்ன்ற தொழிலை ஆரம்பித்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ன்ற கான்செப்டை வச்சு இத்தனை நாள் நம்ம பொருள் செஞ்சுட்டு வந்தோங்க. பொருள் செஞ்சுட்டே இருந்தால் எத்தனை நாளைக்கு ஒரே மாதிரி பொருளை கொடுக்குறதுன்றது எங்களுக்கு ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிது. திரும்பி நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும் இல்லை பின்னாடி போய் பார்க்கணுன்ற போது எங்களுக்கு திரும்பி நாங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து தேட ஆரம்பிச்சிது. நாங்கள் அப்படி ஒரு தேடலில் இருக்கும்போது திடீரென்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு பண்ணுற இடங்கள்ல கொஞ்சம் யோசிக்கலாமா, அந்த அகழ்வாய்வில் கிடைச்ச பொருட்களை நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ணலாமான்னு ஒரு யோசனை வந்தது. அப்போ தான் கீழடியில் சூது பவளங்கள் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அதை ப்ரெஸ்ஸு எப்படி சொன்னாங்க அப்படின்னா சூது பவளம்னு சொல்லலை, அகேட் கிடச்சிது அப்படின்னு முதல் நாள் சொல்லும்போது அடுத்து அவங்க சூது பவளம்னு சொன்னாங்க. சரி, எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னடா இந்த சூது பவளம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்து நிறைய கட்டுரைகள் வாசிக்கும்போது தமிழ்நாட்டில் அந்த நிறைய ஜுவல்ஸாக வச்சுருந்தாங்க. எகிப்தில் வந்துட்டு கைப்பிடிகளாக வச்சுருந்தாங்க, ரமீஸ் எல்லாம் கைப்பிடிகளாக வச்சுருந்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன பிட்டு மட்டும் எனக்கு கிடச்சிது. இதை வச்சுட்டு நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அப்படி அதை வால் பிடிச்சிட்டே போகும்போது தமிழ்நாட்டில் நிறைய பொற்பனைக்கோட்டை, கொந்தகை, இது மாதிரி நிறைய இடங்களில் வந்துட்டு சூது பவளங்கள் கிடைக்குது, கிரானைட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என்னடா இது சூது பவளம், கிரானைட் கல்லுன்னு சொல்கிறாங்க, கண்ணாடி வளையல்கள்னு சொல்கிறாங்க, சங்கு வளையல்கள்னு சொல்கிறாங்க. அந்த கான்செப்டை திரும்பி நாங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பித்து சூது பவள கற்களை நாங்கள் தேட ஆரம்பித்தோம். சூது பவள கற்களை வந்துட்டு பெரும்பான்மை எங்கே கிடைக்கிறது இல்லைன்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் கிடைக்கிற இடங்களை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எங்களோட சொந்த முயற்சினால அது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, எப்படியெல்லாம் அதை எடுத்து நம்ம அதை கட் பண்ணலான்ற டெக்னாலஜியை நாங்களாக ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ண பின்னாடி இந்த சூது பவள கற்களை நிறைய வரலாற்று விரும்பிகள் வந்துட்டு எங்ககிட்டேருந்து வாங்கி இந்த மாதிரி வேணும் சார், இந்த மாதிரி வேணும், எனக்கு கம்மலாக வேணும், நெக்லஸாக வேணும்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அதை நாங்கள் அப்படியே நகைகளாக கொடுக்காம சில பேருக்கு நகைகள் இல்லாமல் சில அலங்கார பொருட்களாகவும் கொடுத்தோம். இந்த டேபிள் மேலே வைக்கிற பொருட்களாக இருக்கட்டும், சில பேருக்கு வந்து கையில் வந்துட்டு சும்மா வச்சுக்கிறது மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. எதுக்கான சார் நாங்கள் இத்தனை வருஷம் பொருளை நாங்கள் கூட வச்சுருக்கிறோன்ற மாதிரியெல்லாம் கேட்டாங்க. ஸோ இந்த கான்செப்டே எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், திரும்பி வரலாற்று இருக்கிற பொருள்கள் எல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணலாம்னு சொல்லி சூது பவள கற்களை
பெரும்பான்மையாக வச்சு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு வந்துட்டு நிறைய பொருட்கள் செஞ்சோம். அந்த சூதுபாவல கற்களில் ஒரு 8 விதமான கலர்ஸ் இருந்தது. அந்த கலராக பண்ணிட்டே இருக்கும்போது திரும்பி எங்களுக்கு என்னென்னா சூதுபாவல கற்களில் மட்டும் வச்சு வரலாற்று அந்த நகைகளை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போது இந்த ஆரி ஒர்க் செய்வாங்க லேடிஸ் எல்லாம், நிறைய பேர் ஆரி ஒர்க் செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஏதோ ஒரு மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க, அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஆரி ஒர்க்குக்கான அந்த சின்ன சின்ன மணிகள், அது ரொம்ப 2mm 3mm அப்படின்னுலாம் இருக்கும். அந்த லெவலுக்கு எங்களோட வேலையை அதாவது மைக்ரோ லெவலுக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ அது நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறவங்கலாம் கூட கொஞ்சம் காஸ்ட்லியான ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த சூதுபாவல கற்களை எடுத்து நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கூட பண்ணிக்கலான்ற லெவலுக்கு வந்துச்சு. இப்போது ஷூவில் எல்லாம் ஆக்சுவலாக அது ஒரு 4000 வருடங்களுக்கு முன்னாடியே, ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாமே ஷூவில் கற்கள் பதிக்கிற கலாச்சாரம் நம்மக்கிட்ட இருந்தது. இப்போ கூட நீங்கள் நார்த்தெல்லாம் போனீங்கன்னா ஷூவில் கற்கள் பதிக்கிற கல்ச்சர் இருக்குது. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்துட்டு அந்த சூதுபாவல கற்களை கொடுத்து இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து சூதுபாவல கற்கள் காலனியில் கையணியாவெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது இப்படியே இருக்கும்போது அடுத்து எங்களுக்கு திரும்பி ஏதாவது அப்டேட் கொடுக்கணும் போது நம்ம கிச்சன் பொருட்களை யோசிக்கலாம். ஏன்னா நாங்கள் இது வரைக்குமே கிச்சன் சைடு நாங்கள் யோசிக்கவே இல்லை. நான் ஒரு ஆணாக இருக்கிறதுனால எப்பவுமே என்னோட யோசனையில் ஒரு ஆண் என்ன செய்வான்றது மட்டும்தான் இருந்தது. ஆனால் ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் நிலைமையிலேருந்து நான் யோசிக்கும் போது தான் கிச்சனுக்குள்ளே தான் நம்மளோட கல்ச்சரே இருந்தது அப்படின்றதுக்கு யோசனை பண்ணி நாங்கள் திரும்பியுமே கிச்சனுக்கான பொருள்களை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். கிச்சனுக்கான பொருள்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஜார் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாரில் அதிகபட்சமாக ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், பீங்கான் இருக்கும், இல்லைன்னா சில இடங்களில் இது வச்சுருப்பாங்க, அந்த கல் சட்டின்னு வச்சுருப்பாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மரத்தாலான கிச்சனுக்குள்ளே எல்லாமே மரம் தான். ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னா அந்த கிச்சனுக்குள்ளே என்னென்ன முன்னே நம்ம மரத்தில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பாத்திரங்கள் இல்லாத மண்ணே வராது, மண் இருந்த காலத்தில் பாத்திரங்கள் தான் இருந்தது. மண்ணுக்கும் மெட்டலுக்கும் சென்டரில் வந்து மண் பாத்திரங்கள் இருந்தது. அந்த மண் பாத்திரங்களை கொடுக்க ஆரம்பித்தோம். மண் பாத்திரங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. என்னென்ன மரங்களில் நாங்கள் மண் பாத்திரங்கள் செய்ய முடியும், என்னென்ன மரங்களை செய்யக்கூடாது, என்னென்ன மரங்களில் அதை செஞ்சால் நல்லது, என்னென்ன மரங்களில் செய்ய கூடாது, அது கெட்டது பண்ணுறோம். இந்த ஸ்டடியில் எங்களுக்கு அங்கிருந்து சில நகைகளை வந்து செய்ய ஆரம்பித்தோம். அந்த ஸ்டடியில் எங்களுக்கு எந்தெந்த மரங்களை வந்துட்டு மக்கள் விரும்பி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. அதுலேருந்து மரங்களை வச்சு நாங்கள் அடுத்தடுத்து ஆபரணங்களை செய்ய ஆரம்பித்தோம். அந்த மரங்கள் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் கட்டினாங்க. அயோத்தி ராமர் கோயிலுக்கு எல்லாருமே அந்த வைணவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே துளசி மரங்களை வந்துட்டு ஒரு புனித பொருளாக பார்ப்பாங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், துளசி மரங்கள்லேருந்து ஆபரணங்களை செய்ய ஆரம்பித்தோம். துளசி மரங்களை ஸ்பூன் செஞ்சோம் முதல்ல. அது கொஞ்சம் அதுக்கான தேடலும் அதுக்கான பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி போட்டதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இருந்தாலுமே இது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாற்றி யோசித்து நாங்கள் துளசி மரங்களை வச்சு நகைகள் பண்ண ஆரம்பித்தோம். அந்த நகைகளுக்கு எது வரைக்கும் எங்களை கூட்டிகிட்டு போச்சோன்னா, அயோத்திக்கு போகிற நிறைய பேர், தமிழ்நாட்டிலேருந்து போகிற நிறைய பேர் எங்களோட நகைகள் அணிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கேருந்து அயோத்திக்கு போகிறவங்க எல்லாமே அங்கே போய் இவங்க என்ன அப்படின்னு அங்கே யாருக்கிட்டையோ கம்யூனிகேஷன் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, துளசி மரம்ன்ற வேலைக்கு நார்த் இந்தியாவிலேருந்து முக்கியமாக அயோத்தியிலேருந்து எங்களுக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சது. துளசி மரங்களை சார்ந்து அந்த வைணவ சின்னங்கள் இருக்கும் இல்லைங்களா, சங்கு சக்கரம் இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ சங்கு சக்கரம் செஞ்சு வெறும் மரத்தில் சின்ன மரம் தான், துளசி மரம் பெருசாக இருக்காது. ஆனால் அதுக்கு சங்கு சக்கரம் செய்யறதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவைப்படும். அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ஸ்டடி பண்ணி அடுத்தடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணோம். நார்த் இந்தியா மக்களுக்கான அந்த பொருள்களை, அவங்க மங்களகரமாக நினைக்கிற பொருள்களை வந்து என்னென்ன மெட்டீரியலில் செய்யலாம், என்னென்ன மெட்டீரியலில் செஞ்சு அங்கே ஓடுன்றதை ஸ்டடி பண்ணி அடுத்தடுத்து நாங்கள் மாற்றி யோசித்து அடுத்த படிநிலைக்கு போனோம். ஆபரண கிரியேட்டிவ்ஸ்ன்ற பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே வரும். எவ்வளோ தான் அப்டேட் பண்ணாலும் நெக்ஸ்ட் என்னன்னு மக்கள் கேட்டே இருந்தாங்க. அந்த சீசனில் தான் நாங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறோம். கிச்சனுக்குள்ளே போனால் பெண்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, அடுத்தடுத்து என்ன தேவை இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட பேசும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. பெண்களை வந்துட்டு கிச்சனில் மட்டும் இல்லை, குழந்தை வளர்க்குறதுல ரொம்ப முக்கியமாக அவங்களோட டைம் அங்கே தான் அதிகமாக இருக்குது. குழந்தை வளர்ப்பில் நிறைய பொருள்கள் இப்போ காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன காணாமல் போச்சுன்னா, அவங்க வந்துட்டு கைக்கு வசம்பு மணி கட்டணுன்னாங்க. சரி, இப்போ வசம்பு மணி கட்டுறது, வேங்கை பால் வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு இந்த காலெல்லாம் திருஷ்டி கயிறு கட்டுறது, அரணாயன் கயிறு கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே இதெல்லாம் செய்கிறாங்க, கொடுக்குறாங்க, கடையில் விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கடையில் போய் நாங்கள் அந்த பொருளை வாங்கி பார்த்தா உண்மையாகவே முதல்ல எங்களுக்கு அது வந்துட்டு சரியானதாக படலை. ஏன்னா
வசம்பு மணி கட்டணும் அப்படின்னா வசம்பு மட்டும் கட்ட மாட்டாங்க, வசம்பை கோர்க்கிறதுக்கு ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறு என்ன மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க, இப்போ வந்து நைலாண்டில் வச்சு கட்டி கொடுத்துறாங்க. அந்த நைலாண்டை வச்சு கட்டும்போது குழந்தைக்கு என்ன பிரச்சனை வரும், இன்கேஸ் அந்த குழந்தையோட கை எங்கேயா மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நைலாண்ட் அவ்வளோ சீக்கிரம் அறுபட்டு போகாது. அதனால கை கட்டாயிடும். இல்லை இந்த கழுத்துலலாம் கட்டுற கயிறு இன்கேஸ் கழுத்து மாட்டிச்சுன்னா அது கழுத்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஏதாவது பழைய பொருள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு அங்கே போய் நாங்கள் திரும்ப நிறைய பேர்கிட்ட பேசி அதுக்கான மெட்டீரியலை ஸ்டடி பண்ணி அதுக்கான பொருள்களை சேர்க்க ஆரம்பித்தோம். சேர்க்கும் போது தான் எங்களுக்கு குழந்தை வளர்ப்பில் இவ்வளோ பெரிய இத்தனை ப்ராடக்ட் இருக்குதான் தெரிஞ்சது. இப்போ வேங்கை பாலம்னு ஒன்று இருக்குது, இந்த வேங்கை மரத்துலேருந்து எடுக்கிறது. உண்மையாகவே அது வேங்கை மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து வேங்கை மரத்துலேருந்து எடுக்கிறது இல்லை, அது நிறைய கலப்படங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு ஜென்யூனான ப்ராடக்டாக ஆர்கானிக்காக கொடுக்கணுன்ற கான்செப்டில் நிறைய ஸ்டடி பண்ணோம். இப்போ நிறைய ட்ரைப் கிட்ட போய் பேசணும், இது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைப் கிட்ட இன்னுமே அந்த கல்ச்சர் வச்சுருக்காங்க. இப்போது இந்த வசம்பு கட்டும்போது வசம்புக்கு பழைய காலத்தில் என்ன கட்டியிருக்காங்க, மரல் நார் கட்டியிருக்காங்க. மரல் நார்னா மரல் நார் என்னன்னே எங்களுக்கு தெரியல. இருக்கிற இப்போ தாவரியல் படித்தவங்க கிட்ட போய் மரல் என்னன்னு கேட்டால் அவங்க சரியாக சொல்ல மாட்டாங்க. இந்த செடியை ஒருத்தரே வந்து 3 செடியை சொல்கிறாங்க, ஒரே பேரில் 3 செடி இருக்குதுன்றாங்க. அப்போது சங்க இலக்கியங்கள்லேருந்து எனக்கு விடை கிடைக்குது. தொல்காப்பியத்திலேருந்து ஒரு பாடல்லேருந்து ஒரு வரி வருது. அதுக்கு பின்னாடி சிலப்பதிகாரத்தில் யாழ் மீட்டுறதுக்கோசரம் இந்த இத்தனை யாழுக்கு வந்து இந்த மரல் நார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த மரல் நாரை கொண்டு வந்து நாங்கள் அதுக்கான கயிறை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மரல் நார் வந்த பின்னாடி நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்துட்டு வெள்ளெருக்கம் அரணையான கயிறு வேணுன்றாங்க. வெள்ளெருக்கன் அரணையான கயிறு எப்படா தீர்க்க முடியும், அந்த செடியை இத்திரூண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா இது மாதிரி பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது எங்கள் டீம் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதை கொண்டு வந்து நாங்கள் அரணையான கயிறை பண்ணும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, சார் எல்லாமே பண்ணிட்டீங்க, வசம்பை வந்துட்டு குழந்தைங்களுக்கு நாக்கில் வைப்பாங்க சார், அந்த வசம்பு கொஞ்சம் எனக்கு சுத்தமானதை வேணுன்றாங்க. கடையில் இருக்குது தானே சார், அது உரம் போட்டு வளர்த்துருப்பாங்க, யூரியா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கே அது ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருந்தது. எங்களுக்கு என்னதான் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கும் பணமும் தேவை அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு அறம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அறத்தை கடந்து எங்களால் யோசிக்க முடியல. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களே வசம்பு பயிரிட ஆரம்பித்தோம். வெறுமனே நாங்கள் வசம்பு பயிரிடலைங்க, அந்த நிலத்தை பண்படுத்தி அந்த பண்படுத்துகிற நிலத்துல தான் நாங்கள் வசம்பை பயிர் வைக்க ஆரம்பித்தோம். அதுலேருந்து தான் நாங்கள் எடுத்து இது வசம்பு மணியோ இல்லை வசம்பு தேய்க்கிறதுக்கான பொருட்களை கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த வசம்பு தேய்க்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு நாங்கள் தனியாக ஒரு நேரத்தை அதில் வந்து போட விரும்பலை. ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ளூர் இருக்கிற விவசாயிகளோட நாங்கள் டைப் பண்ணோம். அந்த வசம்பு அவங்க என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு தேவையான வசம்பு அவங்க செஞ்சு கொடுக்கணும், அவங்க எங்களுக்கு தேவையான அந்த வெள்ளெருக்கன் செடி இருக்குங்களா அதையெல்லாம் நார் எடுத்து கொடுக்கணும். அந்த வெள்ளெருக்கன் செடியை அவங்க இப்போது பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1.5 ஏக்கரால் ஒரு விவசாயி வந்துட்டு வெள்ளெருக்கன் மட்டுமே பயிர் பண்ணுறாரு. அதுக்கு எந்த ஒரு உரமும் பூச்சிக்கொல்லியும் போடாமல் இப்போ அந்த விவசாயிகளோடையும் நாங்கள் டைப் ஆகிட்டோம். ஸோ அடுத்தடுத்து நாங்கள் இது மாதிரி பொருள்களை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு நிறைய குழந்தை வளர்ப்பு சம்மந்தப்பட்ட என்ஜிஓக்கள் எங்கள் கூட டைப் ஆனாங்க. டாக்டருங்களே இந்த பொருளெல்லாம் இதெல்லாம் இப்படி கொடுத்தா நல்லது, இப்படி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன்ஸும் சஜஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மெடிசனோட டைப் ஆகி பழைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பித்தோம். இப்படியே இப்போ நாங்கள் கடந்துட்டு இருக்கும்போது திடீரென்னு எங்கள் ஊர்லேருந்து ஒரு குழந்தை சொல்கிறாங்க, சார் அந்த குழந்தைக்கு திடீரென்னு உடம்புக்கு சௌகரியம் இல்லாமல் போச்சு, இந்த மருந்து இருக்குதா அவங்ககிட்டன்னு கேட்குறாங்க. ஏங்க எங்ககிட்ட மருந்து கேட்குறீங்க, நாங்கள் வெறும் வசம்பு மட்டும் தான் கொடுத்துன்னு வந்தோம் அப்படின்னா அவங்க ஒரு மூலிகையை வச்சு கேட்குறாங்க. என்னங்கன்னா அந்த குழந்தைக்கு மூச்சு பிரச்சனை இருக்குங்க, அந்த மூச்சு பிரச்சனைக்கு இந்த மூலிகையை நாங்கள் கழுத்தில் கட்டி விடுவோம் அப்படின்னா நாங்கள் உடனே ஒரு டாக்டர் கேட்டோம், சார் இந்த வசம்பு இந்த ஒரு மூலிகையை வந்துட்டு இவங்க கட்டணும்னு சொல்கிறாங்க, இது சரியா தப்பா அப்படின்னா, சார் தயவு செஞ்சு கட்ட வேணாம், அது வந்து கெடுதேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது மாடர்ன் மெடிசனோட சேர்ந்து சில பொருட்களை அந்த குழந்தை வளர்க்குறதுக்கான மருந்துகளை இப்போது செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இது வந்துட்டு நாங்கள் இது வரைக்குமே சந்தைக்கு கொண்டு வரல. கண்டிப்பாக நாங்கள் சந்தைக்கு கொண்டு வர நோக்கம் எங்களுக்கு பெருசாக சந்தைக்கு படுத்துறது இல்லை. ஆனால் இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து அடுத்தடுத்து நாங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த தொழிலுக்கும் நாங்கள் மாற்றி யோசிச்சு போகலான்ட்டு இருக்கோம். ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ன்ற ஒரு கான்செப்ட்டு, அந்த கான்செப்டை நாங்கள் வந்துட்டு பெருசாக எடுத்து பிஸ்னஸாக ஆரம்பித்தோம். பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். சக்ஸஸை எப்படி தக்க வச்சுக்கிறது, அந்த தக்க வைக்கிறதுக்கு எப்படி நம்ம கஸ்டமர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுன்ற விஷயங்களை வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு படிப்பினையாக இருந்ததுங்க. ஏன்னா தினமே நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணால்
அந்த ப்ராடக்ட் எத்தனை நாள் தான் மக்கள் வாங்குவாங்க? புதுசாக ஏதோ எதிர்பார்க்குறாங்க. அப்போது நாங்களும் இந்த இந்த கான்செப்டை வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த அப்டேட் பண்ணுற விஷயங்களில் மக்கள் எங்களுக்கு ரொம்ப கை கொடுத்தாங்க. இப்போ திடீரென நம்ம வந்துட்டு ஒரு மூக்குத்தி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல் வச்சு ஒரு மூக்குத்தி செய்கிறோம், சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் யாரோ ஒரு கஸ்டமர் கேட்பாங்க, சார் இது கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு இதில் இந்த மாற்றம் பண்ணி கொடுக்க முடியுமா, இந்த சைஸை மாற்றி கொடுக்க முடியுமான்னு சார். அப்போ என்ன பண்ணோம், முழுக்க நாங்கள் கஸ்டமைஸ் ஆர்டர்ஸாக எடுக்க ஆரம்பித்தோம். யார் என்னென்ன சொன்னாலும் சரி, ஆனால் ஒரே ஒரு கான்செப்ட் தான் எங்களுக்கு, யார் எதை சொன்னாலுமே எங்கள் ப்ராடக்ட்டை வந்துட்டு சூழலுக்கு கெடுதி விளைவிக்கிற பொருட்களை மட்டும் செய்ய மாட்டோம், சேர்க்க மாட்டோன்ற கான்செப்ட் மட்டும் எங்களுக்கு பிரதானமாக இருந்ததுங்க. அதை வச்சு நாங்கள் அடுத்தடுத்த பொருட்களை செஞ்சுட்டே இருக்கும்போது எங்கள் வியாபாரம் விரிவடைய ஆரம்பிச்சுது. விரிவடைய ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஆரம்ப கட்டங்களே இந்த விரிவடைந்த காலத்துலேருந்தும் சரி, ஆரம்ப கட்டத்துலையும் சரி, எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது மேன் பவர். இப்போ இதை செய்யறதுக்கான கலைஞர்கள் எங்களுக்கு தேவைப்பட்டது. நிறைய கலைஞர்கள் தேவைப்பட்டாங்க. அப்போது நாங்கள் போன விஷயம் என்னென்னா, ட்ரைப்ஸ் கிட்ட இப்போ எங்களோட நிறைய பொருட்களை ட்ரைப் தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த ட்ரைபோட எக்கனாமிக் முன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அன்றாட வேலைகளுக்கு போவாங்க, கொஞ்சம் சம்பாதிப்பாங்க, அப்படி இருந்தது. இப்போ எங்கள் கூட வேலை செய்கிற இந்த ட்ரைப்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க தினம் வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாத்தியம் தாண்டி எங்களோட அவங்க எங்கள் ப்ராடக்டோட ஷேர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஷேர்னா, இப்போ நாங்கள் ஒரு பொருளை செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னேன், அவங்க கொண்டு வந்து அதுக்கான மெட்டீரியலை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இப்போ குன்றுமணியே வாங்குறோம். நம்ம குன்றுமணியை மற்றவங்க கிட்ட வாங்கும்போது எங்களுக்கு வந்துட்டு ஒரு ரேட் கிடைக்குதுன்னா, எங்கள் கூட இருக்கிறவங்க அதை எங்களுக்கு வந்துட்டு கம்மி ரேட் கொடுப்பாங்க. அந்த கம்மி ரேட்டுக்கு கொடுக்கும்போது இடைத்தரகர் இல்லாமல் அவங்களுக்கும் இடைத்தரகர் கிடையாது, எங்களுக்கும் இடைத்தரகர் கிடையாது. ஸோ அவங்களும் லாபம் பார்த்துட்டாங்க, நாங்களும் லாபம் பார்த்துட்டோம். அடுத்த பொருள் லாபம் பார்த்தது இல்லாமல் எங்களுக்கு கிடைச்சது லாபத்தை அவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஷேரை பிரித்து கொடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அந்த ஷேர் பிரித்து கொடுக்க உடனே அந்த வேலை செய்கிற மக்கள் கூட அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் எங்களோட டைப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாவும் எங்களுக்கு ரொம்ப, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நம்ம டெக்னாலஜி கற்றுக்கிட்டோம், அதெல்லாம் ஐடியாவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜியாக இருந்தாலும் பிரெயினில் வர ஐடியா மாதிரி எதையும் செய்ய முடியாதுன்றது இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சது. இப்போ எங்கள் சுற்றி இருக்கிற மக்கள், முக்கியமாக ட்ரைப்ஸு, விவசாயிங்க, உள்ளூரில் வேலை செய்கிற பெண்கள், நம்ம சாதாரணமாக நினைக்கிற பெண்கள் அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லைங்களா, அம்மாங்க வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, ஹோம் மேக்கர்ஸ், அவங்க கொடுத்த ஐடியாலாம் பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பெரிய ஐடியாக்களெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே கொண்டு வந்து இது எல்லாமே ஒரு கிராமம் சார்ந்த இடத்துல நாங்கள் ப்ராடக்ட் ஆரம்பித்து பண்ணி நகரத்துக்கு கொண்டு வந்தோம். நகரத்தில் இருக்கிற மக்கள் வந்துட்டு எங்களை வாவ் அப்படின்னு பார்க்குற லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க. இது நிறைய பேருக்கு போனோம்னா நாங்கள் சோசியல் மீடியாவை தான் பிளாட்ஃபார்மாக எடுத்தோம். எங்களுக்கு மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை தான் எடுத்தோம். உலகத்தில் இருக்கிற, அதாவது நாங்கள் முன்பின் அறிமுகமே இல்லாத மக்கள்லாம் எங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டு வந்துட்டு பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இங்கிருந்து பொருள் வாங்க ஆரம்பித்தவங்களுக்கு நாங்கள் பொருள் அனுப்ப முடியாமல் ஒரு சின்ன சிக்கல் வந்தது. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பேசும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. சில என்ஜிஓங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது எங்களோட வேலை செய்கிற கைகள் ஜாஸ்தியான மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சுற்றி நாங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் அந்த ஆபர்ணா கிரியேட்டிவ்ஸ்காரங்களா அப்படின்ற பேசுகிற மாதிரி ஆச்சு. எங்கள் டீமில் வேலை செய்கிற எல்லாருமே வந்துட்டு எல்லா ஊருக்கும் பயணிக்கிறாங்க, வியாபாரம் சார்ந்து பயணிக்கிறாங்க. குறிப்பாக மலையில் இருந்த மலைக்குடி மக்கள் எங்கள் கூட வேலை செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் மாற்றி எங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், அந்த விஷயத்துலேருந்து திரும்பி மாற்றி யோசிக்கிறோம், அந்த விஷயத்துலேருந்து திரும்பி மாற்றி யோசிக்கிறோம்னு எங்களை நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் எங்களால் இந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்பயுமே நாங்கள் மாற்றி யோசிக்கிறத கைவிட மாட்டோம். திரும்பி நாங்கள் எதையாவது செஞ்சுட்டே இருப்போம். இந்த செய்கிறதுக்கு எங்கள் கூட இருந்த மக்களும் இந்த சொசைட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து எங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, நாங்கள் வேலை செய்கிற எல்லாருமே சேர்ந்து அங்கங்கே நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களோட ஒரு கடை இருக்கணும், ஒவ்வொரு ஏர்போர்ட்டில் இருக்கணும், ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கணும், பெரிய பெரிய மால்களெல்லாம் எங்களோட கடை கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது ஒரு காட்டில் கிடைக்கிற பொருட்கள் உங்களோட அல்ட்ரா மாடர்ன் சொசைட்டி கையில் போய் சேர்க்கணுன்னு தான் எங்களோட கோலாக இருக்குது. அதை நாங்கள் சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட்டு திரும்பி நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறோம். இந்த வாரம் முழுக்க ஜெயா டிவியோட மாத்தி யோசி ப்ரோக்ராமில் நாங்கள் எங்களோட ஆபர்ணா கிரியேட்டிவ்ஸை பற்றி பேசணும். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றிங்க.